என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் இந்த டம்ளரில் அளந்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, எல்லோ கலர் ஃபுட் கலர். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 3 கிராம்பும் ஏலக்காய் தூளும் வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக திராட்சை முந்திரி. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே பூந்தி போடுறதுக்கு முன்னாடி கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர், அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்கான தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்படி தூக்கி ஊற்றும் போது திக்காக விழுகணும். ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிட்டோம்னா நமக்கு பூந்தி ஷேப்பும் வராது, எண்ணெயும் ரொம்ப நிறையா குடிக்கும். கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ பூந்தி தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ஓட்டைக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் மாவை ஊற்றி லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா அதுவே பூந்தி அழகாக வந்துடும். லட்டு பண்ணும்போது பூந்தியை மொறுமொறுன்னு வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அப்போ தான் வந்து பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். பூந்தி 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பொரிச்சுக்கலாம். எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் முந்திரி திராட்சையும் பொரிச்சிடலாம். திராட்சை முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூந்தி போடுறதுக்கு சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை, நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 கிராம்பு, அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு பச்சை கற்பூரம் சேர்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த பூந்தியெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. சர்க்கரை பாகு இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா சர்க்கரை பாகில் ஊறும். இதை அப்படியே விட்டுருங்க. சர்க்கரை பாகு எல்லாத்தையும் பூந்தி நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், பூந்தி வந்து சர்க்கரை பாகை ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லட்டுக்கெல்லாம் பிடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.